ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. ஒரு சமயம் கேரளாவிலே இருந்து ஒரு பெண் தன் ஆத்துக்காரரோட சேர்ந்து பெரியவாளை தரிசிக்க வந்தார். அவ கர்ப்பமாய் இருந்தபோது தடுக்கி விழுந்ததிலே தலையிலே அடிபட்டு விட்டதாம். நல்ல வேளையா கருவில் இருந்த சிசுவுக்கு எந்த ஆபத்தும் வரலை. ஆனால் அதிலேருந்து அடிக்கடி ஃபிட்ஸ் மாதிரியான பாதிப்பு இவளுக்கு வரத் தொடங்கிவிட்டதாம். போதாக்குறைக்கு கண்ணிலேயும் பார்வை மங்கத் தொடங்கி கடைசியிலே முழுசா பறி போயிடுத்தாம். குழந்தை பிறந்தும் பிரச்சனை தீர்ந்திட வாய்ப்பு இருக்கு என்று சிலர் சொல்லியிருக்கா. ஆனால் உரிய காலத்திலே குழந்தை பிறந்தும் அவளுக்கு பார்வை திரும்பவில்லை. ஏதாவது தெய்வ குத்தமாக இருக்குமோ என்று அவ குடும்பத்துக்கு பரிச்சயமான ஒருத்தர்கிட்ட பிரசன்னம் பார்க்கலாம்னு சொல்லி நம்பூதிரி ஒருத்தரை அழைச்சிட்டு போயிருக்கா. பெண்ணோட ஜாதகத்தை அலசி ஆராய்ந்த நம்பூதிரி, கவலைப்படாதீங்கோ, உங்களுக்கு நிச்சயமாக கண் பார்வை கிடைக்கும். அதுக்கு முன்னால் நீங்கள் சேத்ராடனம் செய்யணும். குருவாயூரில் துவங்கி கும்பகோணம், திருவிடை மருதூர்னு புண்ணிய தலங்களுக்கெல்லாம் போய் அங்கே இருக்கிற தீர்த்தங்களில் ஸ்நானம் பண்ணிட்டு சுவாமியை வேண்டிக்கோங்க. அதிசயமான முறையில் உங்களுக்கு பார்வை கிடைக்கும் அப்படி என்று சொன்னார். அவர் சொன்னபடியே செய்யலாம் என்று திருத்தல யாத்திரை புறப்பட்ட அந்த தம்பதி பல கோவில்களுக்கு போயிட்டு அந்த வரிசையில் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கும் போய் சுவாமி கும்பிட்டிருக்கா. குருக்கள் அர்ச்சனை பண்ணிட்டு தீபாராதனை காட்டி வந்தாராம். ஆரத்தியை தட்டு தடுமாறி தொட்டு கன்னத்திலே ஒட்டி கொண்டவ 100 ரூபாயை தட்சணையா வச்சாலாம். இந்த காலத்திலே அது ரொம்ப பெரிய தொகைங்கிறதால குருக்களுக்கு ஆச்சரியம். அதே சமயம் பார்வை தெரியாததால தெரியாம வச்சிட்டாலோன்னு சந்தேகப்பட்டவர், அம்மா இது 10 ரூபாய் இல்லை 100 ரூபாய் நோட்டுன்னு சொல்லியிருக்கார். பரவாயில்லை, அதை நீங்கள் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு இது கிடைக்கணுங்கிறது பகவானோட விருப்பம் என்று சொன்னாலாம். நெகிழ்ந்து போன அந்த குருக்கள், நீங்கள் மகா பெரியவாளை பார்த்ததில்லையா அப்படி என்று கேட்டாராம். அவர் யாரை சொல்கிறார் என்று புரியாத அந்த கேரள பெண்மணி, நீங்கள் யாரை சொல்கிறேன்னு தெரியலையே, குருக்கள் கிட்டையே விசாரிச்சிருக்கா. காஞ்சிபுரத்திலே ஸ்ரீ சங்கர மடத்திலே இருக்காரே அவர்தான் மகா பெரியவர், அவரை தரிசனம் பண்ணுங்கோ அப்படி என்று அறிவுறுத்தி இருக்கார் குருக்கள். அப்பத்தான் முதலா காஞ்சி மகானை பற்றி கேள்விப்பட்டாலாம். அந்த கேரள தம்பதி இருந்தாலும் அவரை உடனே தரிசிக்கணும் என்று உள்ளுணர்வு தோணியதால் உடனே புறப்பட்டு மடத்துக்கு வந்துட்டா. கொண்டு வந்திருந்த பழங்களை பெரியவாளுக்கு பக்கத்திலே வச்சுட்டு தன்னோட நிலைமையை பெரியவாக்கிட்டே விவரிச்சா. வைத்தீஸ்வரன் கோவில் குருக்கள் சொன்னதால தான் மகா பெரியவாளை பற்றி தெரிஞ்சின்றதாகவும் உடனே தரிசிக்க புறப்பட்டு வந்ததாகவும் கண்கலங்க சொன்னார். எல்லாவற்றையும் பொறுமையாக கேட்டுக்கொண்ட ஆச்சாரியா அவளோட புருஷனை கூப்பிட்டார். அவரிடம், நீ உன்னோட பாரியால் கிட்ட என்னை தெரியறதான்னு கேளு அப்படி என்று சொல்லிவிட்டு பக்கத்தில் இருந்த டார்ச் லைட்டை எடுத்து தன்னோட முகத்திலே வெளிச்சம் படுற மாதிரி அடிச்சிட்டார். உனக்கு இந்த ஆச்சாரியாலை தெரியறதா? அவ புருஷன் கேட்டு முடிப்பதற்குள் முன்னாடியே குருக்கள் சொன்ன சந்நியாசி இதோ இருக்காரே, என் கண்ணுக்கு நன்னா தெரியறார் அப்படி என்று குரலே பரவசம் தெரிக்க உறக்க சொன்னார். ஆச்சரியமான முறையில் பார்வை வரும் என்று நம்பூதிரி சொன்ன மாதிரியே காஞ்சி முனிவரோட சந்நிதானத்தில் அந்த கேரள பெண்ணுக்கு பார்வை கிடைத்தது. தெய்வங்கள் மேல் நம்பிக்கை வைத்து கோவில் கோவிலா போன அவளுக்கு வைத்தீஸ்வரன் கோவில் குருக்கள் சொன்னதை கேட்டதும் மகா பெரியவா மேல் ஏற்பட்ட அதீத நம்பிக்கை வீண் போகவில்லை. பார்வை வந்ததும் அந்த பெண் பரம சந்தோஷமா மகா பெரியவாளை நமஸ்காரம் பண்ணிட்டு, உங்களால் தான் இந்த உலகத்தை நான் திரும்பவும் பார்க்கின்றேன் என்று உருக்கமாக சொன்னதுக்கு மகா பெரியவா என்ன சொன்னார் தெரியுமா? என்கிட்ட எந்த சக்தியும் இல்லை, உன்னோட பூர்வ ஜென்ம பலன், தெய்வங்கள் மேல் நீ வச்ச நம்பிக்கை, நான் தினம் தினம் தியானம் பண்ணுற அம்பாள் காமாட்சியோட கடாட்சம், இதெல்லாம் தான் உனக்கு பார்வை கிடைக்க பண்ணிருக்கு.
சொன்ன மகா பெரியவாளை மறுபடியும் நமஸ்காரம் செஞ்ச அந்த தம்பதி குங்கும பிரசாதம் கொடுத்து ஒரு குறையும் இல்லாம க்ஷேமமா இருங்கோ என்று ஆசீர்வாதம் பண்ணினார் ஆச்சாரியா. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய